இன்னும் ஒரே ஒரு கிஸ் டி. ப்ளீஸ். நோ அர்ஜுன், ஐ காண்ட் எனும்போதே அவளை தன் கையோடு தூக்கியவன் அப்படியே கட்டிலில் தள்ளி அவள் கழுத்தில் முத்தத்தை ஆழ பதித்தான். அவள் இவனை தள்ளிவிட்டு கொண்டே இருக்க அர்ஜுன் அவளின் கைகளை அசையாத அழுத்தி பிடித்து கொண்டான். இப்ப நீ எங்கேயும் மூவ் ஆக முடியாதுடி என்று அவளின் ஆடைகளை களைத்தவன் தன் ஆடைகளையும் அவிழ்த்துவிட்டு அவளின் இதழை நோக்கி சென்றான். அவனிற்கு முன்னால் முந்திக் கொண்டவள் அவனின் இதழில் முத்தமிட அவனும் அவளின் கைப்பிடியை தளர்த்திவிட்டு அவளின் இதழை சிறை செய்து கொண்டான். மோகம் கூடி போக அவளுள் சரணடைந்து போனான் அர்ஜுன். திடீரென்று அலறிய அலைபேசி சத்தம் அர்ஜுனை தூக்கத்திலிருந்து எழுப்பியது மட்டுமல்லாமல் அவன் ஆழ்ந்திருந்த அந்த கனவிலிருந்தும் எழுப்பிவிட்டது. அதை எடுத்து பார்த்தவன் அலாரம் என்பதை உறுதி செய்து கொண்டு அதை அணைத்து வைத்தவன் அப்போதுதான் சுயநினைவு கொண்டான். சீ, இதெல்லாம் கனவா? யாருதான் அந்த பொண்ணு? மூஞ்சும் தெரியல, ஒன்னும் தெரியல. அது என்ன, எனக்கு மட்டும் அடிக்கடி செக்ஷுவலான கனவா மட்டுமே வருது, அதுவும் ஒரே பொண்ணோட. எப்பதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ? முதல்ல ஊருக்கு போய் டாக்டர் கிட்ட செக்கப் போகணும் என சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து கொண்டான். பொழுது விடிந்ததும் எழுந்த தேவா அயர்ந்த உறக்கத்தில் இருந்த அர்ஜுனை எழுப்ப சென்றான். மச்சான் எழுந்திர் என கூறிக்கொண்டே உள்ளே நுழைய அவனோ தனது அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டு அமர்ந்தான். எப்படா எழுந்த? இதென்னடா விக்ரமுவி கமல்ஹாச மாதிரி கண்ணெல்லாம் கருவளைய விழுந்து கிடக்கு? ஏன்டா நீ வேற? நேத்து நைட்டு சுட்டு தூக்கம் கூட இல்லடா. ஏன் மச்சான், என்னாச்சு? கனவெல்லாம் ஒரு மாதிரி வருதுடா, ரொம்ப மோசமா இருக்கு. அந்த கனவாலேயே தினமும் என் தூக்க கலைஞ்சு போகுதுடா. கனவுனா என்ன மாதிரி கனவு? ஒரு பொண்ணு கூட ரொம்ப இன்டிமெசியா இருக்கிற மாதிரி ஒரு கனவுடா. சி, அது ரொம்ப மோசமான கனவு. அப்ப அது கண்டிப்பா கனவாதான் இருக்கும். அது சரிடா மச்சான், கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? எங்களுக்கெல்லாம் இது மாதிரி கனவு வேணும்னு வேண்டுனா கூட இந்த மாதிரி கனவு வரமாட்டுது. ஆனா உனக்கு எப்படி? என்னடா மச்சான், என் கஷ்டம் உனக்கு நல்லா இருக்கா? திடீர்னு சொன்னா என்னத்த சொல்ல முடியும்? சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. அதுதான்டா தெரியல. என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொல்றா. அவ ஃபேஸ் சரியா தெரிய மாட்டேங்குது. கண்டுபிடிச்சேன்னு வெயி, கனவுல கண்டத அப்படியே அவளை வச்சு ரியல் ஆக்கிடுவல்ல. சீ, அசிங்கமா பேசாத என்று கத்திவிட்டு குளிக்க பாத்ரூமிற்குள் சென்றான். அம்மா, எனக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு எக் ரைஸ், உனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப நிறைய வச்சு கொடுங்க. எல்லாத்தையும் எனக்கே கொடுங்கம்மா. அப்போ அம்மாக்கு பாட்டிக்கெல்லாம்? அப்ப எனக்கு லஞ்ச் மட்டும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க என கூறியதும் அவனை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டாள் மித்ரா. தேவாவும் அர்ஜுனும் ஒரு பக்கம் தயாராகி ஹோட்டல் கட்டுமான பணியை மேற்பார்வை செய்ய கிளம்பி சென்றனர். ஏமாச்சான், இன்னும் 1 மந்த்ல ஹோல் கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்கும் முடிஞ்சிடும்னு இன்ஜினியர் சொன்னாரு. நம்ம எப்ப சென்னைக்கு கிளம்பலாம்? யார் அந்த பொண்ணு? பொண்ணா? இன்ஜினியர் பொண்ணு இல்லடா, பையன். நான் யோசிச்சு தலை வெடிச்சு தாண்டா சாக போறேன். நானும் அப்படிதான்டா நினைக்கிறேன். மச்சான், அத பத்தி ரொம்ப யோசிக்காதடா. அது ஜஸ்ட் ஒரு கனவு, அவ்வளவுதான். என்னால அப்படி கேஷுவலா இருக்க முடியலடா. என்னமோ ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. அது சரி, நீ இந்த கன்ஸ்ட்ரக்ட் ஒர்க்க பாத்துக்கோ, நான் போய் அந்த குட்டி பையனை பாத்துட்டு வரேன். எங்கடா போற? அதான்டா, அன்னைக்கு என்ன ஒரு சின்ன பையன் காப்பாத்துனானே, அவன்தான். அவன் கூட இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வரண்டா மச்சான் என சொல்லிவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யாவின் பள்ளியை நோக்கி சென்றவனை புரியாத பார்வை பார்த்து கொண்டு நின்றான் தேவா. மித்ரா, மித்ரா என்ற குரலோடு உள்ளே நுழைய மித்ரா அங்கு இல்லை. சுற்றும் முற்றும் நோட்டமிட்ட கதிரேசன் மீண்டும் அவளின் பெயரை சொல்லி அழைத்தார். மித்ரா ரவுண்ட்ஸ் போயிருக்கா சார். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். போ போ, அவ பின்னாடியே வாலை பிடிச்சிட்டு சுத்து. என்னைக்கு நீ அவ கையால செருப்படி வாங்க போறேன்னு தான் தெரியல என்று கதிரேசன் சென்ற பிறகு பேசிய பவியை பார்த்து அங்கு வேலை செய்த சக ஊழியர்கள் அனைவரும் சிரிக்க அவளும் சிரித்துக் கொண்டாள்.
மாடியில் இருந்த மித்ரா யாரோ நடந்து வரும் செருப்பு சத்தம் கேட்டதும் யார் என்று எட்டி பார்க்க அவள் நினைத்தது போலவே கதிரேசன் அங்கு வந்திருந்தார். இங்க என்ன பண்ற மித்ரா? நான் இங்க இருக்கேன்னு சொன்னவங்க நான் எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லலையா? சொன்னாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் உருன்னே இருக்க? நீ சிரிச்சா எவ்வளவு அழகு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. சரி நீ வேலைய பாரு, நான் கிளம்புறேன் என்றவர் அவள் உச்சி தொடங்கி கீழ் பாதம் வரை முழுதாக பார்வையால் படமெடுத்துக் கொண்ட பிறகே அந்த இடத்தை விட்டு சென்றார். கண்கள் கலங்கி போய் நின்ற மித்ராவை தேடி வந்துவிட்டாள் பவி. அந்த பரதேசி உன்னை தேடிட்டு வந்துச்சு, அதான் நானும் அவன் பின்னாடியே வந்துட்டேன். ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. நீ ஏண்டி இன்னும் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற? இவனால என்னைக்குமே உனக்கு பிரச்சனை தான் மித்ரா. நான் என்ன பண்றது பவி? இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கொடுமையை நான் அனுபவிக்க போறேன்னு தெரியல. நீ நல்ல டேலண்டான பொண்ணுதானடி, உனக்கா இந்த ஊர்ல வேலை கிடைக்காது? வேலை கிடைக்கும். அங்கேயும் இந்த கதிரேசன் மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க கிடையாது மித்ரா, எல்லா ஆம்பளைங்களும் நல்லவங்க கிடையாது பவி என்று கூறியவளின் மனதில் என்ன தோன்றியதோ தன் அழுகையை நிறுத்திவிட்டு வேலையை பார்க்க சென்றாள். இந்த பக்கம் ஆதித்யாவின் பள்ளிக்கு முன்பு காரை நிறுத்திவிட்டு இறங்கிய அர்ஜுன் அந்த பள்ளிக்கூடத்தை உற்று பார்த்தான். ஆதித்யாவை அங்கு தேட அவனோ லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தின் கீழ் வந்து அமர்ந்தான் உணவருந்த. அர்ஜுன் அவனை நோக்கி செல்ல அங்குள்ள வாட்ச்மேன் அவனை தடுத்தார். யார் சார் நீங்க? லஞ்ச் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல, ஆனா அந்த பையன் எனக்கு தெரியும் என்று ஆதியை கை காட்டி கூறினான். சார், பிரின்சிபலுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சார். அவனையே வேணும்னாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. உங்களை பார்த்தா நல்ல டீசென்டான மனுஷனா தான் தெரியுது. உங்களை நம்பி தான் உள்ள அனுப்புறேன். அதுக்கு முன்னாடி டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு போங்க என்றதும் 500 ரூபாய் தாளை அவரின் கையில் கொடுத்துவிட்டு உள்ளே சென்றான் அர்ஜுன். ஹாய் ஆதி என்று குரல் கேட்டு யார் என்று நிமிர்ந்து பார்த்தான் ஆதித்யா. ஹாய் அர்ஜு என்றவனின் உரிமையான அழைப்பு அர்ஜுனையும் குஷியாக்கியது. ஏன் தனியா உட்கார்ந்திருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட மாட்டியா? என்றபடியே அவன் அருகே அமர்ந்தான். என் ஃப்ரெண்டு நிதிஷ் இன்னைக்கு வரல, அதான் தனியா உட்கார்ந்திருக்கேன். சரி, நான் இன்னைக்கு உனக்கு கம்பெனி கொடுக்கறேன். அப்படியா? நீங்க சாப்பிட எதுவும் எடுத்துட்டு வரலையா? இல்ல. ஹே, நீ சாப்பிடு, நான் உனக்கு பேச்சு துணைக்கு கம்பெனி கொடுக்கறேன். பரவாயில்ல அர்ஜு, அம்மா நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காங்க, நாம ஷேர் பண்ணிக்கலாம் என்று டிஃபன் பாக்ஸை திறந்ததுமே அந்த எக் ரைஸின் வாசனை அர்ஜுனிற்கு அதுவரை இல்லாமல் இருந்த பசியை தூண்டியது. ஆதித்யா தனக்கு கொஞ்சமாகவும் அர்ஜுனிற்கு சற்றே அதிகமாகவும் பங்கு பிரித்து கொடுத்தான். இரு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். அர்ஜு, அங்க தண்ணி வரல, இருங்க வரேன் என்றவன் சாப்பாட்டு பாக்ஸை கையில் எடுத்துக்கொண்டு அர்ஜுன் அமர்ந்திருந்த உயரத்திற்கு ஏற்ப எழுந்து நின்று கொண்டான். அர்ஜுன் அவனை வினோதமாக பார்த்து கொண்டிருந்த நேரம் அவனிற்கு ஊட்டி விட்டான் ஆதித்யா. அந்த செயலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அர்ஜுன். அந்த குழந்தையின் பிஞ்சு கையில் என்ன ருசி இருந்ததோ, ஆனால் அர்ஜுனின் மனம் நெகிழ்ந்துதான் போனது ஆதியின் அந்த செயலில். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.